நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 6. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். வணங்கத்தக்க ஒரே தேவன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். வசனம் 1 மற்றும் 2. எகிப்தியர்களின் புனித நதியின் புனித நீர் இரத்தமாக மாறி 7 நாட்களுக்கு பின் தேவன் 2வது வாதையை அனுப்பினார். இதற்கு முன்னர் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, கர்த்தர் அறிவித்து 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 7 பூரணத்தை குறிக்கின்ற எண். பார்வோனும் மந்திரவாதிகளும் மனம் திரும்புவதற்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய கிருபையை அவர்கள் அற்பமாக எண்ணிவிட்டார்கள். நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள செய்யும்படி தண்ணீரை இரத்தமாகிய மாற்றிய தேவன், இப்பொழுது எனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை அறிய செய்யும்படி தவளைகளை எகிப்து தேசமெங்கும் ஆற்றிலிருந்து வரவிட்டார். தவளைகளை எகிப்திய மக்கள் வணங்கி வந்தார்கள். பவுல் கூறியபடி, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி படைத்தவரை அல்ல படைப்புகளை தொழுது கொள்கிறார்கள். தங்களை ஞானிகள் என்று அழைத்துக் கொள்கிற இந்த உலகத்தார் பகுத்தறிவின்றி எவ்வளவு பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். தவளை சுத்தத்திற்கு அல்ல அசுத்தத்திற்கே அடையாளமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறது போல, வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி ஆகியோரின் வாயிலிருந்து புறப்படுகிற தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் என்ற கூற்று அவை தேவனுக்கு விரோதமானவை என்று அறிவிக்கின்றன. தேவன் இவற்றின் மீதும் தன்னுடைய நியாய தீர்ப்பை செலுத்துகிறார். எகிப்தில் எங்கெங்கு தவளைகள் வணங்கப்பட்டனவோ அங்கெல்லாம் தவளைகள் வந்தன, அருவருப்பை கொண்டு வந்தன, செத்து துர்நாற்றத்தை கொடுத்தன. மந்திரவாதிகளும் தவளைகளை வரப்பண்ணினார்கள். ஆயினும் தவளைகள் என்னையும் என் மக்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றே பார்வோனால் கூற முடிந்தது. ஒரு நாள் வரும், இப்பொழுது தேவனுடைய வல்லமையின் கிரியைகளுக்கு மனித விளக்கங்களை கூறி கொண்டிருப்போர் யாவரும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று தங்கள் வாய்களால் அறிக்கையிடுவார்கள். இயேசு என்ற பெயருக்கு விண்ணுலகத்தில் உள்ளோர் மட்டுமல்ல, இப்பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் முழங்கால்களை மடக்கி வணங்கக்கூடிய ஒரு நாள் கூடிய விரைவில் வரவிருக்கிறது. அப்பொழுது சாக்குப்போக்குகளுக்கு இடமே இல்லை. இப்பொழுதே அவரை வணங்குவோர் பாக்கியவான்கள். மோசே கர்த்தரை நோக்கி மன்றாடிய போது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு தவளைகளை அழித்தார். ஆயினும் தங்களுக்கு வந்த வாதை நீங்கி இளைப்பாறுதல் உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோது கர்த்தர் சொல்லியிருந்தபடியே தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவனை நோக்கி அபாய குரலிடும் அநேகர் பிரச்சனை தீர்ந்தவுடன் அவரை சுலபமாக மறந்து விடுகிறார்கள். தேவன் நமக்கு அளிக்கும் கிருபையும் விடுதலையும் நாம் உண்மையாக மனம் திரும்புவதற்கே அன்றி தொடர்ந்து நம்முடைய வழிகளில் நடப்பதற்கல்ல. ஆபத்து காலங்களில் மட்டும் தேவனை தேடும் சுயநல பக்தியை விட்டுவிட்டு எந்நாளும் அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதே மெய்யான ஆராதனையாகும். ஆமேன்.